குட் ஈவினிங். குட் ஈவினிங். எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்? அந்த டவுன் ஃபீல் அப்படிங்கறதே இருக்கக்கூடாது. நல்லா போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த டவுன் ஃபீல் எதனால இருக்குன்னே உங்களுக்கே தெரியாது. உட்கார்ந்து யோசிச்சு பாருங்களேன். இல்ல சில நேரம் சில பேருக்கு என்ன மாதிரி டவுன் ஃபீல் இருக்குன்னா, ஐயோ நம்மளால கண்டினியூஸா படிக்க முடியலையே, நம்ம ஏஞ்சி ஏஞ்சி போயிட்டு படிச்சுட்டு வரோமே, அதனால டவுன் ஃபீல் இருக்கலாம். அப்படி இருந்தா அது தப்பு கிடையாது. எஃபெக்டிவா கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே தான். நீங்க அதுல டவுன் ஃபீல் ஆகணும்னே கிடையாது. லிட்டில் பிட் டவுன். நோ வரிஸ் ஷாலினி. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்லாம் நான் அப்பட்டமா போய் சொல்ல மாட்டேன். பட் நீங்க பண்றதை இனிமே பண்றதையாச்சும் எஃபெக்டிவா பண்ணுங்க. முடிச்ச சப்ஜெக்ட ஓரளவு புரட்டிட்டே வாங்க. டவுன் ஆகக்கூடாது ஆகக்கூடாது. நம்ம காம்படிஷன்ல இருக்கோம். நம்ம சுத்தி நிறைய பேர் ஓடிட்டே இருக்காங்க. நம்ம நின்னுட்டோம்னா அப்படியே நின்னுடுவோம். நம்மளும் கூட ஓடணும். கன்சிஸ்டன்டா ஓடணும். கன்சிஸ்டன்டா ஓடணும். சில பேர் ஓடி எனர்ஜி லூஸ் லூஸ் ஆகி பாதி ஃபீல்டுலயே நின்றுவாங்க. நம்ம வந்து இங்க இருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகணும். இது கிக் ஸ்டார்ட் பண்ற டைம் கிடையாது. இது ரிவைஸ் பண்ணி எஃபெக்டிவா நடுவுல நின்னாலும் எந்திரிச்சு ஓடுற டைம். எந்திரிச்சு ஓடுங்க. கமான். ஹவுஸ் ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ் ஹாலிடே. ஓ சூப்பர் ரம்யா. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். புரியுது. பட் யாரோட ஹெல்ப்பாவது எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு செஷனுக்குள்ள போயிடலாமா? யூனிட் 10 கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே ரம்யா. கமான் கமான். ரம்யா, ஷாலினி எல்லாரும் அப்படியே இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுங்க. இப்போ இந்த இந்த 7 to 10 ஆர் 7 to 9 செஷன், இந்த செஷன் முடிஞ்ச உடனே நீங்க யூனிட் 10 இவ்வளோதான் நான் படிச்சாச்சு முடிச்சாச்சுன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். இதுல ஒண்ணுமே இல்லை, ஈஸி. இங்க பாருங்களேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போறோம்? ஷெட்யூலிங், பிளானிங், எக்ஸிகியூஷன் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ், அந்த ப்ராஜெக்ட்ல வர நெட்வொர்க் சிபிஎம் அண்ட் PERT பார்க்க போறோம். அப்புறம் டெண்டர்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அதோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நம்ம ப்ராஜெக்ட்னு எடுத்தோம்னா அந்த ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் வருது? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல கேஷ் ஃப்ளோ டயக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, அவுட் ஃப்ளோனா என்ன, ஒரு கர்வ் இருக்கு, அந்த கர்வ் படிக்கணும். நெக்ஸ்ட் எத்திக்ஸ்ல பெருசா படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நம்ம கொஸ்டின் வழியாவே பார்த்துலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து தியரியா இருக்கும். நீங்க நோட்ஸ்ல நம்மளோட இன்ஸ்டியூட் நோட்ஸ்ல வந்து நீங்க படிச்சிடுங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர், அதுலயும் குட்டி குட்டி இது கொஸ்டின் வழியாவே நம்ம வந்து கொண்டு போயிடலாம். ஸோ இந்த லாஸ்ட் 3யுமே நம்ம வந்து கொஸ்டின் வழியா கொண்டு போயிடலாம். மீதி எல்லாமே கொஸ்டின், அதோட பேக்ரவுண்ட் கான்செப்ட், கொஸ்டின் பேக்ரவுண்ட் கான்செப்ட் போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்டிவா இருக்கீங்களா? கொஸ்டின் நம்பர் கொஞ்சம் அரேஞ்ச் ஆகாம இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒன். If the earliest finish time of the activity is 18 days and its duration is 8 days, then its earliest start time is ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நெட்வொர்க்ல இருந்து கேட்டாங்க. ஸோ இது வந்து ரெகுலரா கேட்குற கொஸ்டின், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரெகுலரா கேட்குற கொஸ்டின் அண்ட் ஈஸி கொஸ்டின் டூ. சூப்பர் சூப்பர், வெரி குட் ஆன்சர். சூப்பராக வருதே, சூப்பர், வெரி குட். ஸோ நம்ம இந்த டைம் இதெல்லாம் வந்து எதில் பண்ணுவோம்? சிபிஎம் நெட்வொர்க் அனாலிசிஸ்ல பண்ணுவோம். ஸோ ஒரு நெட்வொர்க் இருக்கும், அதில் வந்து ஃபார்வர்ட் பாஸ் பேக்வர்ட் பாஸ்ன்னு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஜேடிஓ லெவலுக்கு அவ்வளோ இதுவாக உங்களுக்கு ஃபுல் டயக்ராம்ல இருந்து வர இது தேவையில்லை. என்ன ஃபார்வர்ட் பாஸ்னா என்ன, பேக்வர்ட் பாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளோட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாஸ்னா என்ன? ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பாஸ், இது வந்து பேக்வர்ட் பாஸ். ஸோ ஒரு நெட்வொர்க் நம்ம எடுக்கும்போது இங்க வந்து டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க 5, 6, 7 அந்த மாதிரி டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் என்ன, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் என்ன, ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் என்ன, லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து போடுவோம். ஸோ இப்போ இதுல போடும்போது 0, 0 கம்மி, இது ஸ்டார்டிங் தானே. ஸோ 0 இங்க வந்து 0 போடுவோம். நெக்ஸ்ட் இதோட டியூரேஷன் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க போகும்போது இந்த 5 அப்படியே இங்க போகும், இந்த சைட் போகும். ஸோ 5 பிளஸ்
ஃபார்வர்ட் பாஸ் மேல வந்து மேல காலம் ஃபுல்லா ஃபார்வர்ட் பாஸ். அப்போ ஃப்ரண்ட்ல ஃபார்வர்டா போகும்போது ஆட் பண்ணிட்டே போகணும். ஸோ 5 + 6 என்ன 11. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜங்ஷன்ல இங்க இருந்து வரும்போது அதே தான், இந்த சைடுல இருக்கிறது அப்படியே இந்த சைடுல எழுதணும் 5. நெக்ஸ்ட் 5 + 7 ஓகேவா. ஸோ அது இங்க போடணும். அதே மாதிரி இப்போ பேக்வர்ட் பாஸ்ன்றப்போ கடைசியா என்ன நம்பர் வருதோ இதே மாதிரி போட்டுட்டே வரணும். இந்த சைடுல இருக்கிறது இந்த டப்பால போட்டோமா, நெக்ஸ்ட் இந்த சைடுல இருக்கிறத இந்த சைடுல இருக்கிறத இந்த டப்பால போடணும். நெக்ஸ்ட் இந்த டியூரேஷனை மைனஸ் பண்ணி இங்க போடணும். அவ்வளவுதான். பேக்வர்ட் பாஸ்ல மைனஸ் பண்ணிட்டே வரணும். ஓகேவா. கீழே மைனஸ் பண்ணிட்டே வந்தா பேக்வர்ட் பாஸ், மேல பிளஸ் பண்ணிட்டே வந்தோம்னா ஃபார்வர்ட் பாஸ். இது வந்து கான்செப்ட். ஓகேவா. உங்களுக்கான கொஸ்டின்ல சம் ரிலேட்டடா கேட்கும்போது என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம், லேட்டஸ்ட் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் இதை கொடுத்துட்டு டியூரேஷன் கேட்பாங்க. இல்லைன்னா ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் டியூரேஷன் கொடுத்துட்டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் கேட்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் கொடுத்துருக்காங்க 18 days, டியூரேஷன் 8 days, ஸ்டார்ட் டைம் என்ன. ஸோ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் என்ன, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் எவ்வளோ ஏர்லியரா அந்த ஆக்டிவிட்டியை நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும், ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமா ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகேவா. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு எக்ஸாமை ஸ்டார்ட் பண்றோம், 9 o'clock ஸ்டார்ட் பண்றோம், அது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். ஓகேவா. லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம்னா என்ன, இந்த கரெக்டா பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி 9:25 ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம். எவ்வளோ லேட்டா இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் 9:25. இதே இது ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் அப்படின்னா சீக்கிரமா முடிச்சிட்டோம், கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தது, சீக்கிரமா முடிச்சிட்டோம், 12 o'clockலாம் முடிச்சிட்டோம், அது ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். அதே இது லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம்னா என்ன, கொடுத்துருக்க டைமுக்குள்ள லேட்டா முடிக்கிறது. 12:30 வரைக்கும் இருக்கா, ஸோ 12:30 கடைசி அந்த 12:30 வரைக்கும் முடிக்கிறது லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். ஓகேவா. ஸோ இது நடுவில் இடப்பட்ட அந்த 3 hours அப்படிங்கிறது அந்த டியூரேஷன். புரிஞ்சுதா. எக்ஸாம் வச்சு சொல்லியிருக்கேன் இது எக்ஸாம்பிளா. இது கிளியரா. இதுதான் கான்செப்ட். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் என்ன, ஃபினிஷ் டைம் என்ன, டியூரேஷன் என்ன, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுல இருந்து சொல்லுங்க. ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆக்டிவிட்டி ஃபினிஷ் ஆகும்போது என்னது, ஸ்டார்ட் டைம் பிளஸ் அதோட டியூரேஷன். அப்போ ஃபினிஷ் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 18 கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் டைம் கண்டுபிடிக்கணும், டியூரேஷன் 8. அப்போ 18 - 8 இஸ் ஈக்குவல் டு 10. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் பி. அதே மாதிரி ஜங்ஷன்ல நெட்வொர்க் அனாலிசிஸ்ல ஜங்ஷன்ல சக்சீடிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ இது வந்து ஜங்ஷன், இங்க வந்து நமக்கு வேற வழியில 5 தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்க இதே மாதிரி ஒரு ஜங்ஷன் வருது அப்படின்னா இந்த ஜங்ஷன்ல நம்ம மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கணும். வரப்போற ஆக்டிவிட்டிக்கு மேக்ஸிமம் வேல்யூவா எடுத்துக்கணும். இப்போ 11 இங்க வந்து என்ன வரும், 12. ஸோ 11 12, அப்போ இங்க மேக்ஸிமம் வேல்யூ 12 எடுத்துக்கணும். புரியுதா. ஸோ அதே மாதிரி லேட்டஸ்ட் கீழே பேக்வர்ட் பாஸ்ல வரும்போது மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும். இந்த 4 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பாஸ், பேக்வர்ட் பாஸ், சக்சீடிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கணும் ஜங்ஷன்ல. அதே மாதிரி கீழே வர ஆக்டிவிட்டீஸ்க்கு மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும். லேக் இருக்கா வீடியோல, ஆக்சுவலி கொஞ்சம் பவர் கட் அதனாலன்னு நினைக்கிறேன். சௌமியா ஒரு 5 minutes பாருங்க, இல்லைன்னா நான் வந்து நம்ம மொத்தமா வெளியே வந்துட்டு கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான். நெக்ஸ்ட் போலாமா. பவர் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். Next one. In PERT technique, the critical path has the slack equal to super 0 or negative. Good. General 0 தான். ஓகேவா. PERT technique the critical path has the slack equal to alack இல்ல slack. So slack na என்ன, amount of time an activity can be delayed. Amount of time an activity can be delayed without delaying the entire project duration. Project duration delay ஆகாம எவ்வளவு டைம் அந்த ஆக்டிவிட்டி டிலே பண்ணலாம், அதுதான் வந்து ஸ்லாக் அப்படின்னு சொல்றது. ஓகேவா. அதுல கிரிட்டிக்கல் பாத்னா என்ன, சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு பாத் சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்
டெஃபினேஷன் நீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. இது நான் ஏன் மறுபடியும் எழுதுறேன் அப்படின்னா, வேர்டிங்ஸ் தான் முக்கியம். நீங்க மீனிங் என்னலாம் வச்சு படிச்சாலும், என்ன சென்டென்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறத நான் இங்க எழுதிட்டு இருக்கேன். சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தட் த ப்ராஜெக்ட் ஓவரால் டியூரேஷன் தட் கேன் பி டிலேட் ஆர் த லாங்கஸ்ட் பாத். ஓகேவா? கிரிட்டிக்கல் பாத் வந்து லாங்கஸ்ட் பாத். ஏன்னா டிலேடு பாத் அதுதான். தட் இஸ் டிலேட் ஓகே. இன்னொரு பாயிண்ட் இந்த கிரிட்டிக்கல் பாத்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, which determines the project overall duration. ப்ராஜெக்ட்டோட ஓவரால் டியூரேஷன் எது டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா இது கிரிட்டிக்கல் பாத் தான். ஓகேவா? பார்ட் அனாலிசிஸ்ல கிரிட்டிக்கல் பாத்துக்கு ஃப்ளோட் என்னவா இருக்கும்? சாரி ஸ்லாக் என்னவா இருக்கும்? 0 ஆர் நெகட்டிவ். சிபிஎம்ல சொல்லும்போது அது ஃப்ளோட்னு சொல்லுவோம். ஸோ சிபிஎம்ல 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோட் இருக்கு. டோட்டல், ப்ரீ, இண்டிபெண்டன்ட், இன்டர்ஃபரிங். Yes, very good. Longest path, minimum duration or shortest duration. Good, good. Okay. Next போலாமா? When the float of an activity is positive, then it is called as positive float இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர், சூப்பர். பாசிட்டிவ் ஃப்ளோட்னா சப்கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. கிரிட்டிக்கல்னா ஃப்ளோட் ஜீரோன்னு சொல்லிட்டோம். அப்ப ஜீரோனா நமக்கு வந்து ஃப்ளோட்ன்றது தெரியும். ஜீரோக்கு மேல பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சு, பாசிட்டிவா இருந்தது, ஃப்ளோட் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் ஆர் அவைலபிள். நெகட்டிவ் ஃப்ளோட்னா லேக் ஆஃப் ரிசோர்சஸ். ஸோ ரிசோர்சஸ் லேக் ஆகுது, அப்போ கம்ப்ளீஷன் டிலே ஆகுது. ஸோ கிரிட்டிகலிட்டி, அந்த கிரிட்டிக்கலோட நேச்சர் என்ன ஆகுது? ரொம்ப சூப்பர் கிரிட்டிக்கலா இருக்கு. ஸோ நெகட்டிவ் ஃப்ளோட்னா சூப்பர் கிரிட்டிக்கல். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். லேக் ஆஃப் ரிசோர்சஸ், கம்ப்ளீஷன் இஸ் டிலேட். ஜீரோ அப்படின்னா என்னது? ஆக்டிவிட்டி இஸ் கிரிட்டிக்கல். இது சப் கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கல், ஸோ எனி டிலே இந்த பெர்ஃபார்மன்ஸ் வில் டிலே த ஹோல் ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கு மேல ஏதாவது டிலேனா ஹோல் ப்ராஜெக்டையும் டிலே பண்ணிடும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? நெகட்டிவ் சூப்பர் கிரிட்டிக்கல். குட் குட் மகிமா, நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட், சூப்பர். தீபலட்சுமி குட். ஃப்ளோட் லெஸ் தேன் ஜீரோனா சப் கிரிட்டிக்கல், ஃப்ளோட் கிரேட்டர் தேன் ஜீரோ சூப்பர் கிரிட்டிக்கலா? பாசிட்டிவ் ஃப்ளோட் இஸ் சப் கிரிட்டிக்கல். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் இருக்கு. ஓகேவா? இதே இது நெகட்டிவ் ஸ்லோப்னா சூப்பர் கிரிட்டிக்கல். ஏன்னா நமக்கு என்ன ஆகுது? ஜீரோவே கிரிட்டிக்கல், கிரிட்டிக்கலை விட ரொம்ப லேக் ஆஃப் ரிசோர்சஸ், ரொம்ப நெகட்டிவா போயிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுது? கிரிட்டிக்கலோட நேச்சர் அதிகமாகுது. சூப்பர் கிரிட்டிக்கல், ஹைப்பர் கிரிட்டிக்கல்னு நம்ம படிச்சிருப்போம்ல, சூப்பர் ஹைப்பர். ஸோ அப்ப என்னது? அதிகமாகுது. அப்போ நெகட்டிவ் தான் அதிகம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ளிகேஷன் ஆஃப் சிபிஎம்? சிபிஎம் ஓட அப்ளிகேஷன் எது இல்லைன்னு கேக்குறாங்க. லேக் ஓகேவா இப்போ சௌமியா? ஓகே ஓகே. இப்போ இந்த பர்ட் சிபிஎம்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கும்போது எப்படி படிச்சாலும் ஓகே, ரிவைஸ் பண்ணும்போது எடுத்தோடனே பர்ட் சிபிஎமோட டிஃபரன்ஷியேஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? பர்ட்ங்கிறது என்னது? ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச். பர்ட்
இன் ஹாஃப் தான் வருதா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஜூம் பண்ண கொஞ்சம் டைம் குடுங்க. ஓகே. பட் ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச். சிபிஎம் டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். பிபிசிடி. சிக்கு அப்புறம் டி. பிபி ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச். இது சிபிஎம் வந்து டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். நெக்ஸ்ட் 3 டைம் எஸ்டிமேட்ஸ். 3 டைம் எஸ்டிமேட்ஸ் பார்த்துருப்போம்ல, டிபி, டிஓ, டிஎம். நெக்ஸ்ட் இது வந்து 1 டைம் எஸ்டிமேட், ஒரே டைம் தான். நெக்ஸ்ட் ஈவென்ட் ஓரியன்டட், இது வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது எத்தனை வாட்டி கேட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிடுவாங்கன்னு தெரிஞ்சுமே மறுபடியும் கேட்பாங்க. ஸோ ஏசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவிட்டி சிபிஎம் ஆக்டிவிட்டி ஓரியன்டட். சிபிஎம் வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டட். பர்ட் வந்து ஈவென்ட் ஓரியன்டட். இங்க வந்து ஸ்லாக் யூஸ் பண்ணுவோம், இங்க வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோட்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோட் இருக்கு? 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோட் இருக்கு. டோட்டல், ஃப்ரீ, இண்டிபெண்டன்ட், இன்டர்ஃபெரிங். ப்ராஜெக்ட் கிராஷிங் இஸ் நாட் பாசிபிள், ப்ராஜெக்ட் கிராஷிங் இஸ் பாசிபிள். ஸோ ப்ராஜெக்ட் கிராஷிங்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். நெக்ஸ்ட் டீல்ஸ் வித் ப்ராபபிலிஸ்டிக் டைம் எஸ்டிமேட்ஸ், டிட்டர்மினிஸ்டிக் டைம் எஸ்டிமேட்ஸ். காஸ்ட் மாடல் அப்போ நான் உங்களுக்கு கிராஷிங்னா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். used for schedule or control. இது இம்பார்ட்டன்ட். எதுக்கு? அப்ளிகேஷன் ஆஃப் PERT, அப்ளிகேஷன் ஆஃப் சிபிஎம். இது வந்து ஃபார் ரெபிடேஷன் ப்ராஜெக்ட்ஸ். இங்க வந்து டைம் இஸ் இம்பார்ட்டன்ட், இங்க காஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். காஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரோலிங் ஃபேக்டர், ஆனா இட் இஸ் ரிலேட்டட் டு டைம். சிபிஎம் இஸ் ரிலேட்டட் டு டைம், ஆனா காஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு கண்ட்ரோலிங் ஃபேக்டர். இட் எஸ்டிமேட்ஸ் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம். ஓகேவா? ஏன்னா சிபிஎம் தான், சிபிஎம்ல நம்ம எடுக்கிறது எஸ்டிமேட்ஸ் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம். அப்ளிகேஷன் ஆஃப் சிபிஎம் பார்த்தோம் அப்படின்னா கிராஷிங், resource leveling, resource allocation, அவ்வளவுதான். அதே மாதிரி ஃபார் ரெபிடேஷன் ப்ராஜெக்ட்ஸ், ப்ராஜெக்ட் வித் இன்டர்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டீஸ். வரேன் சௌமியா, வரேன் வரேன். அதை நான் தனியா ஒரு ஸ்லைட்ல எழுதுறேன். இருக்கு இருக்கு. ரெபிடேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வித் இன்டர்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டீஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஹேண்ட் ரிட்டனா எடுத்துட்டு வரேன் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. கிரிட்டிக்கல் பாத் அப்படிங்கிறது என்னது? லாங்கஸ்ட் டியூரேஷன். சிபிஎம்ல லாங்கஸ்ட் பாத். இட் டிஃபைன்ஸ் த மினிமம் டைம் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் எஸ்டிமேட்ஸ் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம். அதை வச்சு நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே. ஆக்டிவிட்டி ஓரியன்டட், டிட்டர்மினிஸ்டிக், இதை மார்க்க கூடாது. ஒரு டைம் எஸ்டிமேட் தான் இருக்கும். பர்ட்டுக்கு 3 டைம் எஸ்டிமேட்ஸ் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். கிராஷிங், ரிசோர்ஸ் லெவலிங், அலோகேஷன். சரி, கையோட ஃப்ளோட் ஃபார்ம்லாம் பார்த்துட்டே நம்ம அந்த கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், independent float, interfering float. Previous slide. தாங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்றேன். ரிசோர்ஸ் ஸ்மூத்தனிங் அதுவும் வரும் பவித்ரா.
ரிசோர்ஸ் லெவலிங் அப்படின்னா என்னன்னா நம்ம இருக்கிற ஷெட்யூலை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ தட் நம்ம ரிசோர்ஸஸ் எல்லாமே டிமாண்டபிளா இருக்கும் அண்ட் எக்ஸீட் ஆகாம பாத்துக்கிறது வந்து ரிசோர்ஸ் லெவலிங். அப்படியே ஒரு இதா கொண்டு போறது லெவலிங். அதுல தான் ரிசோர்ஸ் ஸ்மூத்தனிங்கும் வரும். நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸீட் ஆகாம பார்த்துட்டு ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க அந்த ரிசோர்ஸை நம்ம வந்து அசைன் பண்றோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அசைன் பண்றது. ஓகே ரம்யா. ஓகே ஃப்ளோட் போலாமா? earliest start time, earliest finish time, latest start time, latest finish time. நிறைய பேர் நிறைய ஷார்ட்கட்ஸ் வச்சிருப்பீங்க. இதுவே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் ஸ்லைடா? இதுவா இதுவா தமிழ்? கொஞ்சம் சீக்கிரம் ஆர் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1 minute தரேன், சீக்கிரம் முடிச்சிருங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் கவனிங்க. ஸ்டார்ட்டுக்கு ஐ, ஃபினிஷ்க்கு ஜே, ஏர்லிக்கு இ, லேட்டுக்கு எல். இப்போ இதை வச்சு டியூரேஷன் லேட் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம்க்கு என்ன எழுதுவீங்க? இ டிஇஐ. ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம்க்கு டிஇஜே. இதுல நடுவில் அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது ஸ்மால் டி. நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம்க்கு டிஎல்ஐ, லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம்க்கு டிஎல்ஜே. இது ஃபர்ஸ்ட் தெரியணும், ஏன்னா இதுல இருந்து கேக்குறாங்க. வெறும் இஎஸ்டி இஎஃப்டி எல்எஃப்டி எல்எஸ்டி அப்படின்னு நம்ம வந்து படிச்சுட்டு போயிடுவோம். இந்த மாதிரி கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். இவ்வளவுதான், சிம்பிள் தான், இது ஈஸி தான். ஓகே, இது பார்த்துக்கோங்க. இதுங்கிறது டியூரேஷன். இந்த டியூரேஷன் எப்போ வரும்? ஃபினிஷ்ல வரும். ஃபினிஷ்ல வந்து ஸ்டார்ட் பிளஸ் டியூரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபினிஷன் வரும். ஓகேவா? எல் எஃப்டி இஸ் ஈக்குவல் டு டி எல்ஐ பிளஸ் டியூரேஷன். இது கரெக்டா? ஸ்டார்ட் பிளஸ் டியூரேஷன் போட்டிருக்கேன். தட் இஸ் டி எல்ஜே இஸ் ஈக்குவல் டு டி எல்ஐ பிளஸ் டியூரேஷன். கிளியரா? இது செகண்ட் கொஸ்டினா? ஷாலினி என்னாச்சு, செகண்ட் கொஸ்டின் போயிட்டீங்க? இந்த கொஸ்டினா இல்ல பர்ட் கொஸ்டினா? இந்த சம், இந்த சம்மா ஷாலினி? இந்த சம்மா ஒன்றும் இல்லை. ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம், ஃபினிஷ் ஒரு ஆக்டிவிட்டி ஃபினிஷ் ஆகுது, எண்டிங். அந்த எண்டிங் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஒரு ஃபினிஷுங்கிறது என்ன சொல்லுவோம்? ஸ்டார்டிங் பிளஸ் மொத்தமாக ட்ராவல் ஆகி வந்த அந்த டியூரேஷன். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகணும். சென்னையில் ஸ்டார்ட் ஆகிற டைம், ஸ்டார்டிங் பாயிண்ட் பிளஸ் டியூரேஷன் கன்னியாகுமரிக்கு 12 hours.
ஸோ அந்த 12 ஹவர்ஸ்ங்கிறது டியூரேஷன். ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் டியூரேஷன் அது அங்கே எண்ட் டைம் ஃபினிஷிங் டைமாக இருக்கும். ஓகேவா? ஓகேவா ஷாலினி? ஸ்டார்டிங் டைமையும் டியூரேஷன் அந்த ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அந்த டியூரேஷன் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபினிஷ் டைம் கிடைச்சிடும். இதுதான் சிம்பிள். ஓகே சரி, நம்ம இதை சீக்கிரமா முடிச்சிடலாம். இந்த ஃப்ளோட் கான்செப்ட் மட்டும். நான் சொன்னது புரிஞ்சதுல? எல் சாரி, இதை டிஇஐ டிஇஜே அதுலலாம் எழுத தெரியும்ல? ஸ்டார்ட்டுக்கு ஐ, ஃபினிஷ்க்கு ஜே, ஏர்லிக்கு இ, லேட்டுக்கு எல். அந்த நார்மல் டியூரேஷன் டி. இந்த மாதிரி டி வச்சு எழுதுறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம், லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். டோட்டல் ஃப்ளோட் அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் மொத்தமா ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ஸோ இங்க இது எது ஃபர்ஸ்ட் எது லாஸ்ட், இதான ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ஸோ லாஸ்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட், இது இந்த டைரக்ஷன் இருந்ததுன்னா அது டோட்டல் ஃப்ளோட். ப்ரீ ஃப்ளோட் அப்படிங்கிறது earliest finish minus earliest start ஒன்னுக்குள்ளேயே, ஆர் லேட்டஸ்ட் finish லேட்டஸ்ட் ஸ்டார்ட். ஏர்லி குள்ளேயே லேட்டஸ்ட் குள்ளேயே நம்மளோட என்விரான்மெண்ட்லயே இருந்தா நம்ம கம்ஃபர்டபுளா இருப்போம், இல்ல ஃப்ரீயா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல வர்றது, நேருக்கு நேரா வர்றது வந்து ப்ரீ ஃப்ளோட். நிறைய பேர் இந்த ஷார்ட்கட் தான் வச்சு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் அது பாட்டுக்கு இருக்கும், இதுவும் இன்டர்லிங்க் ஆகிருக்கும். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டுங்கிறது இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்ஃபரிங் ஃப்ளோட்டுங்கிறது மேல ஸ்டார்ட்டும் எஃப்பும் அந்த மாதிரி இன்டர்ஃபர் ஆகுது. எஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்எஃப்டி மைனஸ் இஎஃப்டி. இப்போ டோட்டல் ஃப்ளோட்னா என்ன? இந்த டைரக்ஷன்ல எல்எஃப்டி மைனஸ் இஎஸ்டி, எல்எஃப்டி மைனஸ் இஎஸ்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எழுதிடலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ள இந்த டி வச்சு எழுதலாம். நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோட், நேரா இஎஃப்டி மைனஸ் இஎஸ்டி. இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் இஎஃப்டி மைனஸ் எல்எஸ்டி. இன்டர்ஃபரிங் ஃப்ளோட் எல்எஃப்டி மைனஸ் இஎஃப்டி. ஸ்லாக்னா என்னது? டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். ஓகே, இப்போ இதுல டி வச்சு எழுதலாமா? லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். ஃபர்ஸ்ட் இஎஸ்டிக்கு எழுதிடலாம். இஎஸ்டிக்கு என்னது? டிஇ ஸ்டார்ட் தானே, ஸ்டார்ட் ஐ. டிஇ ஃபினிஷ்க்கு ஜே. டிஇ ஸ்டார்ட் சாரி டிஎல். LITLJ. நார்மல் டியூரேஷன் வந்து T. ஓகே, இப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் என்னது? TLJ மைனஸ் EST TEI. இப்படி கேட்கலாம். இல்லனா இந்த ஃபினிஷையே ஸ்டார்ட்ல வச்சு கேட்கலாம். ஃபினிஷ் ஸ்டார்ட்ல வச்சுனா எப்படி கேட்பாங்க? இத TLI பிளஸ் T மைனஸ் TEI இப்படியும் கொடுக்கலாம். எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேவா? டோட்டல் ஃப்ளோட் EST LST minus EST or LFT minus EST? LFT minus EST தான் டோட்டல் ஃப்ளோட். டோட்டல் ஃப்ளோட் அப்படிங்கிறது லாஸ்டா ஃபினிஷ் ஆனதும் ஏர்லியா ஸ்டார்ட் ஆனதும், அது ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ஓகேவா? இதை இப்படி ஒரு டயக்ராம் போட்டோம் ஞாபகம் வச்சுப்பாங்க நிறைய பேர். EST EFT LST LFT அந்த மாதிரி போட்டு பண்ணுவாங்க. இல்லை இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு இது ஈஸியாக இருந்ததுனால நான் இதுவே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன்.
ஸோ அதில் வந்து யூவா போட்டு ஆரோ மார்க் மாதிரி போட்டு இதுவும்ன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இதுவே எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டோட்டல்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ஸோ அது மறக்காது. ஃப்ரீ ஃப்ளோட்டுன்றது ஒன்றுத்துக்குள்ளேயே ஃப்ரீயா நம்ம என்விரான்மெண்ட்குள்ளேயே FEE அதுக்குள்ளேயே. அதே மாதிரி ஸ்டார்டிங் இயும் இருக்கிறது ஃப்ரீ ஃப்ளோட். இன்டர்ஃபெரிங் அப்படிங்கிறது ஃபினிஷ் ஆர் ஸ்டார்ட் லிங்க் பண்றது இன்டர்ஃபெரிங். LFT EFT. இண்டிபெண்டன்ட்ங்கிறது இயும் எல்லும் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ஸ்லாக் அப்படிங்கிறது டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். ஸோ டோட்டல் ஃப்ளோட் என்னது நமக்கு தெரியும். டோட்டல் ஃப்ளோட் இஸ் LFT மைனஸ் EST minus free float. Free float is EFT minus EST. So இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா பிளஸ் ஆயிடும். ஸோ LFT மைனஸ் EST மைனஸ் EFT பிளஸ் EST. EST கேன்சல் ஆகி LFT மைனஸ் EFT. இதுதான் நமக்கு ஸ்லாக். வேர்ட்ல ஸ்லாக்னு சொல்லுவோம்ல. LFT மைனஸ் EFT. ஓகேவா? ஓகேவா? கன்ஃபியூஷன் இருக்கா? டோட்டல் ஃப்ளோட்ல டவுட் இருக்கா? சரி, இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்ல கூட பார்த்து சொல்றேன். ஆஃப்டர் பிரேக் கூட நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா? என்ன கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம்? இது பார்த்துட்டு இருந்தோமா? which of the following is not an application of CPM? Linear scheduling. Linear scheduling அப்படிங்கிறது CPMலயும் வராது, PERTலயும் வராது. ஸோ இது வந்து தனி. நெக்ஸ்ட் ஒன். The annual periodic payments made for the repayment of the capital invested is known as. The annual periodic payment made for the repayment of capital. Super Vinith. Okay. Thank you. புரிஞ்சதுல கிளியர் தானே? அந்த ஒரு டவுட் மட்டும் சில பேருக்கு டவுட் இருக்கு. நான் உங்களுக்கு பார்த்துட்டு கூட சொல்றேன். ஓகேவா? இன்னொரு கொஸ்டின். லீனியர் ஷெட்யூலிங் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹைவே, பைப்லைன். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹைவேஸ், பைப்லைன்ஸ், அப்புறம் ரயில்வேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு செப்பரேட் டெக்னிக். annual periodic payments for the repayment of the capital invested. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்போம். அதை வந்து ஆனுவலா நம்ம எவ்வளவு நமக்கு திரும்ப வருது அப்படிங்கறது annual periodic payments சொல்றது வந்து annuity. ஓகேவா? குட் குட். கோகிலா, தேங்க்யூ தேங்க்யூ. annuity அப்படிங்கிறது ஈக்குவல் annual periodic payments for repayment of the capital ஆர் ரெகுலரா நம்ம ஆனுவலா ரீபேமெண்ட் அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணினதை ரீபேமெண்ட்டும் பண்ணலாம். ஆர் ரெகுலரா நம்ம அதை வந்து ஒரு ரிசிப்ட் மாதிரி எடுத்துட்டு வருவோம். ஓகேவா? அது வந்து ஆனுவல் பீரியாடிக் பேமெண்ட், annuity. sinking fund. It is created for replacing an asset at the end of its useful life, not for annual repayment இல்லாம end of the life, அந்த அசெட்டோட லைஃப் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா ரீப்ளேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது சிங்கிங் ஃபண்ட். அவுட் கோயிங் அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல வரும். இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஃபேஸ்ல நம்ம இந்த அவுட் கோயிங் ஃபண்ட்ஸ் யூஸ் ஆகும்? அவுட் கோயிங் அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட் நமக்கு எக்ஸ்பென்சஸ் வருது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அவுட் கோயிங் அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல வரும். டெப்ரிசியேஷன்
நமக்கு தெரிஞ்சதுதான் ரிடக்ஷன் இன் த வேல்யூ. ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் த அசெட். ரிடக்ஷன் வேல்யூ ஆஃப் த அசெட் வந்து டெப்ரிசியேஷன். சிங்கிங் ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த அசெட்டையே ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் த யூஸ்ஃபுல் லைஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த அசெட்டையே ரீப்ளேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ற ஃபண்ட் சிங்கிங் ஃபண்ட். ஓகே. Okay. Next one. The amount required to be deposited by a contractor while submitting a tender is known as. ஸோ நம்ம டெண்டர் சப்மிட் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்டர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் அமௌண்ட், அந்த டெபாசிட் பண்ற அந்த டெபாசிட் அமௌண்ட் பேர் என்ன? வெரி குட். EMD, earns money deposit. ஸோ ஒரு கான்ட்ராக்டர் வந்து டெண்டர் சப்மிட் பண்ணும்போது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டை வந்து ஒரு கேரண்டியா நம்ம வந்து கொடுக்கணும், கேரண்டியா நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ அந்த பேமெண்ட் பேர் தான் ஏர்ன்ஸ் மணி டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜென்ரலாக 2% இருக்கும். ஸோ இதில் ரெண்டு வேல்யூ இம்பார்ட்டன்ட். ஒன்று ஏர்ன்ஸ்ட் மணி டெபாசிட், இன்னொன்று வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட், காஷன் டெபாசிட் இதெல்லாமே பேங்கிங்ல வரும். செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் அவார்ட் ஆனதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு தான் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அவார்டிங் த கான்ட்ராக்ட். இது வந்து பிகினிங் இனிஷியல் ஃபேஸ்லயே நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு 2% ஆஃப் த டோட்டல் டெண்டர் அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணணும். Earnest money deposit. At the time of submitting a tender, the tenderer is requested to deposit about 2% of the estimated cost. Okay, 2% of estimated cost. அதையும் பார்த்துக்கோங்க, estimated cost. Good. Security 10%. Super. Good. இதான் நான் next point அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். This amount is known as earnest money deposit. It is collected as a guarantee so that the tenderer quoting very low rates shall not refuse to accept the work order and run away. Okay, Vapurida. If the lowest quoted contractor refuses to take up the work, his EMD will be 45. Unsuccessful contractors will be refunded to them. So இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அன்சக்சஸ்ஃபுல் கான்ட்ராக்டர்ஸ்க்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கேரண்டீட் அமௌண்ட் மாதிரி, கேரண்டிக்காக ஒரு அவங்க மேல நம்பிக்கைக்காக நம்ம வந்து கொடுக்கறது. செக்யூரிட்டி டெபாசிட் மணி ஆஃப்டர் த அக்செப்டன்ஸ் ஆஃப் டெண்டர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து செக்யூரிட்டி டெபாசிட் மணி. The contractor has to deposit another amount of about 10% of the tender amount specified. This deposit is called as security deposit. Another 10. Naveen, another 10. EMD போக 10. சௌமியா சொல்றேன். சௌமியா கண்டிப்பா क्वेश्चन வர அப்படியே சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So this deposit serves as a guarantee that the contractor will perform the work as per the specification, maintain the satisfactory progress. He shall not terminate the work in the middle and run away. So இது வந்து எதுக்கு, அந்த டெண்டர் எடுக்கிறது ரிலேட்டடா, இது வந்து எடுத்ததுக்கு அப்புறமா நடுவுல விட்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது 6 to 12 months after the completion of the entire work. Refunded to the contractor after 6 to 12 months after the day of handing over the completed work. So இதுவும் क्वेश्चन கேட்கலாம். Okay. Next. Expected time of an activity is calculated in PERT using the formula
PERT-ஓட இதுவே ஆப்ரிவேஷனே நமக்கு வந்து கேட்குறாங்க நிறைய வாட்டி. ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். இது வந்து ஈவென்ட் ஓரியன்டட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச் பார்த்தாச்சு. It is a tool that project managers use in order to estimate how long a project will take to finish. How long it takes to finish. But சிபிஎம்ல என்ன பார்த்தோம்? எஸ்டிமேட் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம். அதே தான், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். அதுவும் மொத்தமா டியூரேஷனை தான் சொல்லுது. இதுவுமே எவ்வளோ லாங் அந்த ஒர்க் முடியறதுக்கு எடுக்குது அப்படிங்கறத சொல்லுது. The project manager can calculate the least amount of time needed to finish the project with the help of this information. லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைம், கம்மி டைம் எப்படி கிடைக்குது அப்படிங்கறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் PERT கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், R&D, ஈவென்ட் பிளானிங், டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இது கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி, R&Dல யூஸ் பண்றது PERT-ஆ சிபிஎம்மா அப்படின்ட்டு. எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். எவாலுவேஷன் எவாலுவேஷன் சாரி ப்ரோக்ராம். ஆமா. ப்ரோக்ராம். இனிமே உங்களுக்கு ப்ரோக்ராமா ப்ராஜெக்டான்ற கன்ஃபியூஷன் எக்ஸாம்ல வரவே வராது. மேம் அடிச்சுட்டு எழுதுனாங்களே, ப்ரோக்ராம்னு எழுதுனாங்களே ஞாபகம் வரும். ஓகே, ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்து வச்சிட்டேன், சாரி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். இதுதான் பார்த்துட்டு இருந்தோம்ல, டைம் எஸ்டிமேட்ஸ். அண்ட் இன்னொன்று, இந்த PERT வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. சிபிஎம் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும் கர்வ். பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரிக்கலாக இருக்கு, ஈக்குவல் ஹாஃப்ஸாக இருக்காது. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிரியேட் ஆகும். ஸோ சம் டீவியேஷன்ஸ் இருக்கும். இதுதான் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். கேனாட் பி டிவைடட் இன்டு ஈக்குவல் ஹாஃபாக நம்மளால டிவைட் பண்ண முடியாது by probable time, but the expected duration divides the total project duration by 2 equal halves. So total project time வந்து 2 equal divide பண்ணும். So beta distribution PERT வந்து beta distribution curve follow பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, optimistic time, most likely time, pessimistic time. TP, TM, TO. Optimistic. So optimistic person அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஒரு ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம், ரொம்ப துருதுருன்னு இருக்கிறது. ஓகேவா? ஆப்டிமிஸ்டிக், ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் இன் விச் an activity can be completed if everything goes exceptionally well. Most likely time, activity is normally expected, நார்மலா போறது most likely time. Pessimistic, it is the time which activity will make to complete in case of difficulty. Pessimisticங்கிறது ஒரு ரொம்ப worst caseல முடிக்கிற டைமிங். ஓகேவா? longest of all the 3 estimates. Pessimistic longest, optimistic shortest. ஓகேவா? சூப்பர் மகிமா. பட் நமக்கு எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எக்ஸாம்ல வந்து மொத்தமா PERT வந்து பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிதான் கேட்பாங்க. சிபிஎம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். டோட்டல் பார்த்தா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பட் ஈச் ஆக்டிவிட்டி ஃபாலோஸ் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். சூப்பர். இந்த இந்த மூணும் கிளியர்ல. மோஸ்ட் லைக்லினா நார்மலா போறது, நார்மல் டைம் MN. ஆப்டிமிஸ்டிக் ஷார்டஸ்ட், பெசிமிஸ்டிக் லாங்கஸ்ட். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? TP plus 4 times of TM plus T0 by 6. ஓகே, ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் சியா? எஸ், குட். கரெக்ட். இந்த ஃபிகர் நேம் த கர்வ் மார்க்டு. ஃபிகர் மிஸ்ஸிங், நான் ட்ரா பண்றேன். கிராஷ் காஸ்ட் கர்வ், டோட்டல் காஸ்ட் கர்வ், நார்மல் காஸ்ட் கர்வ், அதர் காஸ்ட் கர்வ். ஓகே, இந்த கர்வ் என்ன தெரியுமா? கொஸ்டின்ல இருக்க கர்வ்.
இது வந்து டைம் டியூரேஷன், இது வந்து காஸ்ட். இந்த கர்வ் தான் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டாபிக் அப்படியே முடிச்சிடலாமா? ஒண்ணுமே இல்லை. கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ, அப்புறம் சிபிஎம் காஸ்ட் மாடல், கிராஷிங்னா என்ன, காஸ்ட் ஸ்லோப்னா என்ன, இதுதான் பார்க்க போறோம். கிராஷிங்ல என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம். வெரி குட், சூப்பர் தீபலட்சுமி, வெரி குட். டோட்டல் காஸ்ட் கர்வ். வினோ சூப்பர் குட். மகிமா, நவீன், குட் குட். டோட்டல் காஸ்ட் கர்வ் எல்லாரும் ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ இதை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சிபிஎம் காஸ்ட் மாடல். டைம், டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட். ஓகே, இப்போ வந்து டைம் வந்து கம்மியான டைம் தான் இருக்கு. அப்போ டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட் என்னவாகும்? ஃபர்ஸ்ட் டைரக்ட் காஸ்ட்னா என்ன? 3M, மேன், மெஷின், மெட்டீரியல். டைரக்டா அந்த ஒர்க்ல இன்வால்வ் ஆகியிருக்கிறது மேன், மெட்டீரியல், மிஷின், மிஷின் ஆர் டூல்ஸ். இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். அதர் தேன் திஸ், நடுவில் வந்துட்டு போற எக்ஸ்பென்சஸ் வந்து இன்டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ டைம் வந்து கம்மியா இருக்கு நமக்கு. அப்போ டைரக்ட் காஸ்ட் என்ன ஆகும்? டைம் கம்மி டைம்ல ஒரு ஒர்க் முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நிறைய மேன், நிறைய மிஷின், டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் நம்ம ஆப்டிடியூட்ல படிச்சிருப்போம். அதே தான். டைம் கம்மி டைம்ல ஒரு ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா நிறைய மென்ன நம்ம வந்து போட்டுருவோம். டைரக்ட் காஸ்ட் அதிகமா போடுவோம். இன்டைரக்ட் காஸ்ட் என்ன ஆகும்? கம்மியாகும். தேவையில்லாத செலவுலாம் நமக்கு வராது. ஓகேவா? இப்போ டைம் அதிகமா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? நம்ம டைரக்ட் காஸ்ட்டை கம்மி பண்ணிடுவோம். இன்டைரக்ட் காஸ்ட் என்ன ஆகும்? அதிகமாகும். மேன், மெட்டீரியல், மிஷின் எல்லாமே கம்மி பண்ணிட்டோம். இன்டைரக்டா தேவையில்லாத செலவு, மறுபடியும் அந்த மேனுக்கு அவங்கள கவனிக்கிற செலவு, அது இதுன்ட்டு நமக்கு இன்டைரக்ட் காஸ்ட் நிறைய வரும். ஓகேவா? குட் குட். பிரேக் ஆகுதா ரம்யா? ஐயோ, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? எனக்கு இந்த சைடு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆக்சுவலி மார்னிங் கிளாஸை விட இப்போ எனக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா போகுது. அச்சோ, இப்போ ஓகேயா? சரி, ஓகே. கண்டினியூஸா அந்த மாதிரி ரொம்ப பிரேக் ஆகி லேக் ஆயிடுச்சுன்னா எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க. இப்போ இதை நான் வந்து ஒரு கிராஃபா பிளாட் பண்றேன். ஓகேவா? காஸ்ட் டைம் பிளாட் பண்ண நான் எந்த கிராஃப் தான் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் காஸ்ட், காஸ்ட் இன்க்ரீஸ், டைம் போக 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 என்ன ஆகுது? காஸ்ட், டைரக்ட் காஸ்ட் கம்மியாகுது. திஸ் ஒன். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட் அதிகமாகுது. டைம் இன்க்ரீஸ் ஆக இன்டைரக்ட் காஸ்ட்டும் அதிகமாகுது. இது ரெண்டுத்துக்கு நடுவுல நான் ஒன்று ட்ராப் பண்ண தெரியுமா? டைரக்ட் காஸ்ட் இப்படி ஆகுது, இன்டைரக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குல்ல, திஸ் பார்ட், திஸ் ரீஜன், இந்த ரீஜன் தான் நம்மளோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டோட்டல் காஸ்ட், டோட்டல் இந்த டியூரேஷன்ல இருக்க டோட்டல் காஸ்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட் தான் நம்ம ஆப்டிமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிமம் பாயிண்ட். கிளியரா? கம்மி டைம்ல பண்றப்போ தேவையில்லாத செலவு கம்மியாகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நார்மல் டைம்ல டைரக்ட் காஸ்ட் என்னவா இருக்கும்? நார்மல் டைம், நார்மலா இருக்கு டைம் வந்து நார்மல் டைம்ல டைரக்ட் காஸ்ட் மினிமமா இருக்கும், இன்டைரக்ட் காஸ்ட் மேக்ஸிமமா இருக்கும். நார்மல் டைம் இந்த சென்ஸ் இந்த இன்க்ரீசிங் டைம், அதாவது நிறைய லாங்கஸ்ட் டியூரேஷன் டைம் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இதுல காஸ்ட் ஸ்லோப், காஸ்ட் ஸ்லோப்னா என்னன்னு பார்க்கலாம். The slope எடுக்கணும். The direct cost curve is the curve that can be approximated by a straight line depending upon the flatness of the curve. The slope of this straight is the cost slope. So இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுறது என்னன்னு கேட்பாங்க? காஸ்ட் ஸ்லோப். ஓகேவா? கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஷ் டைம். CCNC
NTCT NNCC மேல C கீழ T NNCC இப்படி கிராஸா NNCC மேல எல்லாம் C கீழ வந்து T. Crash cost minus normal cost divided by crash time minus normal time minus crash time. Repeat okay. இந்த கிராஃப்க்கு நம்ம ஸ்லோப் எடுக்கிறோம். ஓகேவா? ஸ்லோப் எடுக்கிறப்போ crash cost ஃபர்ஸ்ட் கிராஷிங்னா என்ன? கிராஷிங் அப்படின்னா என்ன? கிராஷ் பண்றோம், அதாவது அந்த டைம் வந்து நம்ம கிரஷ் பண்றோம். அந்த ரெடியூசிங் த டைம் பை அடிஷனல் ரிசோர்சஸ், நிறைய ரிசோர்சஸை போட்டு டைம் என்ன பண்றோம்? டைமை ரெடியூஸ் பண்றோம், டைம் அதை ரெடியூஸ் பண்றோம். காஸ்ட் தட் இஸ் கால்ட் கிராஷிங். கிராஷிங் அப்படிங்கிறது டைமை ரெடியூஸ். கிராஷ் கோர்ஸ்னா என்னது? கம்மி டைம்ல நிறைய படிக்கிறது. ஸோ என்ன பண்ணுவோம்? அடிஷனல் ரிசோர்சஸ், நிறைய ஸ்டாஃப், எல்லா ஸ்டாஃபும் அந்த நேரத்துல தான் உங்களுக்கு வந்து எல்லாமே எடுப்பாங்க. ஸோ தட் அதுதான் இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி கிராஷிங் அப்படிங்கிறது கொடுத்து ரொம்ப கம்மி டைம் வந்து கம்மி பண்றது. ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது ரெடியூசிங் த டைம் பை அடிஷனல் ரிசோர்சஸ் வச்சு டைமை கம்மி பண்றது. கிராஷ் காஸ்ட்னா என்ன? நார்மல் காஸ்ட்னா என்ன? நார்மல் டைம்னா என்ன? கிராஷ் டைம்னா என்ன? கிராஷ் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி வித்தின் த கிராஷ் டைம். நம்ம கிராஷ் வித்தின் த கிராஷ் டைம், ஓகேவா? வித்தின் நம்ம கிராஷ் டைம் முடிவு பண்ணிட்டோம். 4 monthsல முடிக்கிற ப்ராஜெக்ட் 2 monthsல முடிக்க போறோம், அது கிராஷ் டைம். 2 monthsங்கிறது கிராஷ் டைம். அதுக்கு தேவையான காஸ்ட், அந்த 2 monthsல முடிக்கணும்னா என்னெல்லாம் வாங்கி போடணும், என்னென்ன இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆக போகுது, என்னென்ன ரிசோர்சஸ் ஆக போகுது, அதுதான் வந்து கிராஷ் காஸ்ட். ஓகேவா? அது வாங்குறதுக்கு தேவையான காஸ்ட் கிராஷ் காஸ்ட். நார்மல் காஸ்ட் அப்படிங்கிறது நார்மல் ப்ராஜெக்ட் டைம், அந்த 4 மாசத்துக்கு என்ன தேவையோ அது வந்து நார்மல் காஸ்ட். இப்போ அதே மாதிரி கிராஷ் டைம் நமக்கு தெரிஞ்சதான், அந்த 2 monthsங்கிறது கிராஷ் டைம். நார்மல் டைம் ஸ்டாண்டர்ட் டைம் அலோடு ஃபார் த ஆக்டிவிட்டி, அவ்வளவுதான். இப்ப காஸ்ட் ஸ்லோப்ங்கிறது என்னன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி தெரியுமா? காஸ்ட் ஸ்லோப் is equal to increase in cost divided by decrease in time. கிராஷிங்னா என்ன சொன்னேன்? டைமை டிக்ரீஸ் பண்ணணும், காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், இன்க்ரீஸ் இன் காஸ்ட் பை டிக்ரீஸ் இன் டைம். ஸோ அந்த இன்க்ரீஸ் இன் காஸ்ட்னா என்னது? கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட். நார்மல் காஸ்ட் இப்போ நார்மலா அந்த 4 மாசத்துக்கு தேவையான காஸ்ட் ஒரு 40,000 வச்சுக்கலாமே, 40,000. கிராஷ் காஸ்ட் ஒரு 20,000 அப்படின்னா இதுதான் இந்த இன்க்ரீஸ் இன் காஸ்ட். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஸோ நார்மல்ல இருந்து கிராஷ் மைனஸ் பண்ணா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கிடைச்சிடும். டிவைடட் பை டிக்ரீஸ் இன் டைம். டிக்ரீஸ் இன் டைம் அப்படிங்கிறது என்னது? நார்மல் டைம்ல இருந்து கிராஷ் டைம் டிக்ரீஸ் பண்றது. சாரி, கிராஷ் காஸ்ட் தான் அதிகமா வரும். நார்மல் காஸ்ட் விட கிராஷ் காஸ்ட் தான் அதிகமா வரும். சொல்லும்போது கரெக்டா சொல்லி எழுதுறது பாத்துக்கோங்க, இது பாத்துக்கோங்க. ஓகே, கிளியர் ஆயிடுங்க. இன்க்ரீஸ் இன் காஸ்ட் பை டிக்ரீஸ் இன் டைம். இப்போ ஓகேவா? கிளியரா ரம்யா? கிராஷ் டைம், டைம் ரிடக்ஷன், கிராஷ் காஸ்ட். குட் பினோ, அவ்வளோதான், முடிச்சிட்டீங்க. சூப்பர். கிராஷிங் அப்படின்னா என்ன? கிராஷ் கோர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசா இன்ஸ்டியூட்ல கிராஷ் கோர்ஸ் 2 மாசத்துக்கு நடத்துவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லா ஸ்டாஃபும் வந்து நடத்துவாங்க. அடிஷனல் ரிசோர்சஸ் எல்லா ஸ்டாஃபும் வந்து நடத்துறது. டைம் வந்து கம்மி டைம், ரிடக்ஷன் இன் டைம். அதே இதுதான் கிராஷிங் அப்படிங்கிற கிராஷிங் ஆஃப் த ப்ராஜெக்ட், ரெடியூசிங் த டைம் பை அடிஷனல் ரிசோர்சஸ் போட்டாலே கண்டிப்பா காசு அதிகமாகும். ஸோ அடிஷனல் எக்ஸ்பென்ஸ் ஆகும், காஸ்ட். அந்த காஸ்ட் தான் கிராஷ் காஸ்ட். அந்த கிராஷ் காஸ்ட்டும் நார்மல் காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணி வர்றது தான் இன்க்ரீஸ் இன் காஸ்ட் டிக்ரீஸ் இன் டைம். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? எந்த கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம்? அவ்வளோதான். இந்த டயக்ராம் புரிஞ்சதுல? In a time scaled version of network, critical activities are shown along. critical activities எப்படி காட்டுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் பாத் தான். நம்ம கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ், நான் இப்போ ஒரு நெட்வொர்க் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த நெட்வொர்க்ல வந்து இன்க்ளைண்டாவோ வெர்டிகலாவோ அப்படிலாம் இருக்காது. கரெக்டா ஒரு ஹரிசாண்டல் பாத்தா தான் இருக்கும். ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் பாத். கிரிட்டிக்கல் பாத் அப்படிங்கறது ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் பாத்ல தான் நமக்கு இருக்கும். இன் PERT the variance of an activity is determined by PERTல வேரியன்ஸ் எப்படி வேரியன்ஸோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதோட ஃபார்முலாஸ் பாத்துறலாம். Okay, standard deviation sigma is equal to TP minus T0 by 6. Variance is equal to variance என்ன standard deviation ஓட square. அப்போ TP minus T0 by 6 the whole square. அவ்வளவுதான். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், இது அடிக்கடி கேட்பாங்க. குட், சூப்பர், எல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்களே, வெரி குட். ஆன்சர் இஸ் C, B minus A by 6 the whole square. Okay, next one. The critical path duration of the project is 15 months with a standard deviation of 3 months. Okay. What is the probability of completing the project in 15 months? இது வந்து நம்ம நார்மல் probability curve வச்சு தான் பண்ண போறோம். That is normal distribution. Is that distribution curve அப்படின்னு சொல்லுவோம்ல. So critical path duration வந்து 15 months. Standard deviation 3 months. So standard deviation first என்ன deviation, அந்த நார்மல் அந்த பீக்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படிங்கறது அந்த deviation. இந்த deviation வந்து என்னது 3 months. ஓகேவா? இந்த deviation வந்து 3 months. அந்த பீக் எவ்வளவு தூரம் தள்ளி ஷிஃப்ட் ஆயிருக்கு, இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படி நம்ம ப்ராபபிலிட்டி ஆப்டிடியூட்ல ப்ராபபிலிட்டி படிச்சிருப்போம். இஸ் தட் இஸ் ஈக்குவல் டு x minus mu by sigma. ஸோ எக்ஸ்ங்கிறது 15 critical path duration minus muங்கிறது probability of completing the project in 15 months, மறுபடியும் 15. சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 is equal to 0. ஸோ ஜீரோங்கிறது என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் 0. இது நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இதுல வந்து பார்த்திருப்போம். வேல்யூ ஆஃப் இசடும் ப்ராபபிலிட்டி பெர்சன்டேஜும். இசடோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி பெர்சன்டேஜ் வந்து 50-50. ஓகேவா? 50-50 மிட் ஆஃப் த கர்வ்னு அர்த்தம். நெக்ஸ்ட் +1 இருந்துச்சுன்னா 84.13%, +2 இருந்ததுன்னா 97.7%, +3 இருந்ததுன்னா 99.8%. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. -1 இருந்ததுன்னா 15.8%, -2 இருந்ததுன்னா 2.2%, 8%. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ், இசட் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் ஓடுது. மோஸ்டா உங்களுக்கு இந்த क्वेश्चन கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா இந்த 0 வச்சு வர மாதிரி கேட்பாங்க. 50% ப்ராபபிலிட்டி அப்படின்ட்டு. So Z is equal to schedule completion time. ஓகேவா? completion time அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெட்யூலோட completion time minus PE, expected completion time. ஆக்சுவலா எப்போ கம்ப்ளீட் ஆகும்,
மைனஸ் எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் டைம். இதுக்குள்ள முடிஞ்சிரும்னு நினைச்சு வச்சிருப்போம், ஆனா ஆக்சுவலா இவ்வளவுதான் முடியும். டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்கும், பார்த்துக்கோங்க. சூப்பர், அவ்வளவுதான் வேணும், அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி. குட். ம், கரெக்ட் கரெக்ட் மகேஸ்வர். ரிங் லைட் வெளிச்சத்துல உங்க நேம் கூட எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, எஸ்டிமேட்டஸ். ஓகே, எஸ்டிமேட்டோட இது வந்திருக்கு நமக்கு கொஸ்டின். இதுல எஸ்டிமேட் அப்படிங்கிறது என்னது? ப்ராபபிள் காஸ்ட் அரைவ்ட் அட் த பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். எஸ்டிமேஷன் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண வேணாமா? குட் குட், சூப்பர், ஆன்சர் வந்துட்டு இருக்கு, வெரி குட். சரி, ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம இது வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம்.